வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். பள்ளிகளில் காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் அறிமுகம். மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுக தொண்டர்கள் வழியில்தான் தன்னுடைய அரசியல் பயணம் இருக்கும். ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்தியாவின் பலமான சகிப்புத்தன்மையின் வலிமையை பறித்து வருகின்றன. கேரளாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல்காந்தி குற்றச்சாட்டு. நரிக்குறவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு. பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க முயற்சி. 1375 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டிய நிலையில் வழக்கு பதிவு. இங்கிலாந்து ராணி எலிசபெத் இறுதிச் சடங்கில் பங்கேற்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வரும் 17ஆம் தேதி டெல்லியில் இருந்து லண்டன் பயணம். வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனை வந்தது ராணி எலிசபெத் உடல். 4 நாட்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் அஞ்சலி. சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் தொடர். இந்திய வீராங்கனை கர்மன் கவுர் தாண்டி போராடி தோல்வி. இனி விரிவான செய்திகள். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள காலை உணவு திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று துவக்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களின் படிப்பினை ஊக்குவிக்கவும், ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கவும், கற்றல் இடைநிற்றலை தவிர்க்கவும் இந்த திட்டம் தொடங்கப்படுவதாக 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதன்படி குறிப்பிட்ட மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் தொலைதூர கிராமங்களில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு முதற்கட்டமாக அனைத்து பள்ளி வேலை நாட்களிலும் காலை வேளைகளில் சத்தான சிற்றுண்டி வழங்கப்படும் எனவும் வழிகாட்டி நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் அண்ணா பிறந்த நாளான இன்று மதுரையில் திட்டத்தை துவக்கி வைக்கும் முதல்வர் ஸ்டாலின் மாணவர்களுடன் சிற்றுண்டி அருந்தவுள்ளார். தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளை மத்திய அரசின் அலுவல் மொழியாக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் புரிந்து கொள்ள ஹிந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என அமித் ஷா பேசியிருப்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற பண்பாட்டிற்கு நேரெதிரானது என தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் ஹிந்தி மொழியில் புதைந்திருக்கவில்லை எனவும் கடிதத்தில் கூறியுள்ள முதல்வர் ஸ்டாலின், இந்தியாவின் வரலாறு தெற்கில் இருந்து எழுதப்பட வேண்டும் என்பதே வரலாற்று ஆராய்ச்சியாளர்களின் முடிவு என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழையும் மற்ற மாநில மொழிகளையும் பின்னுக்கு தள்ளி ஹிந்திதான் இந்தியாவின் தேசிய மொழி என்கிற கட்டமைப்பை உருவாக்க நினைப்பது ஆதிக்கத்தின் வெளிப்பாடு என குறை கூறியுள்ளார். அதிமுக தொண்டர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்களோ அந்த வழியில்தான் தன்னுடைய அரசியல் பயணம் இருக்கும் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் அதிமுகவின் மூத்த தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரனை ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜே.சி.டி. பிரபாகர் ஆகியோர் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ், அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைந்துதான் செயல்பட வேண்டும் என்றார். இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கம் அனைவரும் ஒன்றுபட்டு இயங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இதயபூர்வமான ஏற்பாடு. நாங்கள் முழுமையாக நம்புவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் என்ன மனநிலையில் இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அந்த வழியில்தான் எங்களுடைய பயணம், அரசியல் பயணம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு புகாரில் ஊழல் கண்காணிப்பு ஆணையர் நடவடிக்கைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. முந்தைய அதிமுக ஆட்சிக் காலத்தில் நெடுஞ்சாலை பணிகளுக்கு டெண்டர் ஒதுக்கீடு செய்ததில் 4800 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஊழல் கண்காணிப்பு ஆணையர் நடவடிக்கை எடுக்க தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தன் மீதான வழக்கை சந்திக்க இபிஎஸ்க்கு தைரியமில்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். ஒரு பொது அமைப்புகள் புகார் சொல்றாங்க. நீங்க சொன்ன அறிக்கையினுடைய நபர் வழக்கு சந்திக்கலாம், ஏன் உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கணும்? நம்மகிட்ட மடியில் கணம் இல்லை, வழக்கு சந்திக்கலாமா இல்லையா சார்? ஏன் உச்சநீதிமன்றம் போய் ஸ்டே வாங்கணும்னு கேட்குறேங்க. தவறு செய்யாதவங்க ஏன் நீதிமன்றத்தில் போய் மேலே போய் ஸ்டே வாங்கணும்? ஒவ்வொருவரின் மீதுள்ள கடன் சுமைக்கு திமுக, அதிமுக பொறுப்பேற்று தமிழகத்தை கடன் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்ட தேமுதிக சார்பில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா, தேமுதிக 18ஆம் ஆண்டு தொடக்க விழா, ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டு பேசிய பிரேமலதா, தமிழகத்தை கடன் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார்.
நம்ம தமிழ்நாடு பல லட்சம் கோடி கடன்ல இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கங்க. பல லட்சம் கோடி கடன்ல இருக்கு. ஒவ்வொரு தலை மேலையும் 900 ரூபாய் கடன் சுமை இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதன் மேலையும் எவ்வளவு ரூபாய் கடன் இருக்கு? 900 ரூபாய் கடனில் இருக்கிறோம். உண்மையில் நீங்கள் மக்களுக்கான ஆட்சியை நடத்துறதா இருந்தா திமுக அதிமுகவை சேர்ந்த ஒவ்வொரு நபரும் அந்த கடன் சுமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தமிழகத்தை கடன் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக நாங்க கேட்கிறோம். செய்வாங்களா அவங்க? அதிமுக ஆட்சியில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் 61% உயர்த்தப்பட்டதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். 2010 15 kVA வரைக்கும் பயன்படுத்தினவங்க, அதாவது 32,000 யூனிட் பயன்படுத்தினவங்களுக்கு 51,850 ரூபா போன அதிமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்டது. எவ்வளோ விழுக்காடு? 61 விழுக்காடு உயர்த்தினது. ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன், மீதி எல்லாம் கையில் சொல்கிறேன். இப்போ எவ்வளோ நம்ம உயர்த்திருக்கிறோம்? 12,650 ரூபா. வெறும் 24 விழுக்காடு தான் உயர்த்தப்பட்டது. அதிமுக ஆட்சியில் 61 விழுக்காடு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உயர்த்தினாங்க. இப்போ நம்ம 24 விழுக்காடு தான் உயர்த்திருக்கிறோம். ஒப்பிட்டு பாருங்கள். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் மாணவர்கள் கல்விக் கட்டணம் மற்றும் இதர கட்டணங்களை நேரடியாக கல்லூரிகளுக்கு செலுத்த தேவையில்லை எனவும் தமிழக அரசுக்கு செலுத்தினால் போதும் எனவும் மருத்துவக் கல்வி இயக்குநர் நாராயணபாபு அறிவித்துள்ளார். இந்த வருடத்துலேருந்துங்க இந்த ஃபீஸ் டிஸ்பேரிட்டி இது பண்ணுறதுக்காக ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஃபீ கமிட்டி ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸை செலெக்ஷன் கமிட்டிலே பே பண்ணிடலாங்க. இந்த வருஷம் தான் முதல் முறை எடுத்துன்னு வராங்க. ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கின உடனே அந்த ஃபீஸை செலெக்ஷன் கமிட்டி செக்ரட்டரி அக்கௌண்ட்டில் நிஃப்ட்டில் சேஞ்ச் பண்ணிட்டா அவங்க நேராக போய் ஜாயின் பண்ணுற காலேஜில் பேமெண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாங்க. ஜஸ்ட்டு போய் அவங்க சைன் பண்ணிட்டு அலாட்மெண்ட் லெட்டரை வச்சுட்டு சைன் பண்ணி ஜாயின் பண்ணிடலாங்க. சரிங்களா? இவங்க அந்த காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணுற காலேஜில் போயிட்டு பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இதனால் என்ன ஆகும்னா ஒருத்தரை கூடுதல் தொகை கட்டுறதுக்கு யாரும் நிர்பந்திக்க முடியாதுங்க. அந்த குறிப்பிட்ட தொகை இந்த ஃபீ கமிட்டி ஸ்பெசிஃபைடு அமௌண்ட்டை இங்கேயே நம்ம கட்டிட்டு போயிட்டோம்னா நேரடியாக போய் அவங்க ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாங்க. பழங்குடியினர் பட்டியலில் நரிக்குறவர், குருவிக்காரர் உள்ளிட்ட சமூகத்தினரை சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பழங்குடியினர் பட்டியலில் விடுபட்டிருந்த சமுதாயத்தினரையும் சேர்க்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நரிக்குறவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பழங்குடியினர் தகுதி, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சமூக நீதியை பெற்றுத்தரும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். விளிம்பு நிலையில் அடிப்படை உரிமைகளின்றி நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டிருந்த நரிக்குறவ மக்களுக்கு பழங்குடியினர் தகுதி வழங்கியிருக்கும் மத்திய அரசின் முடிவை தமிழ்நாடு அரசின் சார்பில் வரவேற்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நரிக்குறவர், குருவிக்காரர் சமுதாயத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க ஒப்புதல் அளித்த பிரதமர் மோடிக்கும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டாவுக்கும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அந்த சமுதாய மக்களுக்கு சம உரிமையும் அவர்களின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்தும் விதமாகவும் அமைந்துள்ளது எனவும் தமது டுவிட்டர் பக்கத்தில் கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு மொத்தம் 1,375 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் பஞ்சாபில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக புகார் கூறியுள்ளார். பாஜகவினருக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் எங்கிருந்து வருகிறது எனவும் தாங்கள் காங்கிரஸ் அல்ல எனவும் தெரிவித்துள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை ஒவ்வொன்றாக உடைத்து வருவதால் இது நாட்டிற்கும் ஜனநாயகத்திற்கும் பிரச்சினை என்று கெஜ்ரிவால் டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பாஜக மீது ஆம் ஆத்மி கட்சி புகார் தெரிவித்ததைத் தொடர்ந்து ஊழல் தடுப்புச் சட்டம் மற்றும் இந்திய தண்டனைச் சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் மொஹாலி மாநில குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் அம்மாநில போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்தியாவின் பலமான சகிப்புத்தன்மையின் வலிமையை பறித்து வருவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலம் சத்தானூரில் நடந்த காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் நாட்டில் சர்வாதிகாரம் தலையெடுத்து விட்டதாக கூறினார். இந்தியாவின் மிகப்பெரிய பலமே சகிப்புத்தன்மை என்ற அவர், ஆனால் அது மோடி ஆட்சியில் வலு இழந்து வருவதாக விமர்சித்தார். முப்படைகளின் தளபதிகள் பங்கேற்ற 36வது மாநாடு அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் தலைநகர் போர்ட் பிளேரில் நடைபெற்றது. இந்தியாவின் கடல்சார் சேவை, ஒருங்கிணைந்த சேவை, திறன்களின் கூட்டு பலத்தை அதிகரித்தல் உள்ளிட்டவற்றை நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடைபெற்றது.
2 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்கட்டமைப்பு, முப்படைகளின் பிராந்திய நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்தல், முப்படைகளின் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான வழிகள் மற்றும் முப்படைகளின் தயார் நிலை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பாதுகாப்பில் கவனம் செலுத்துவது, போர் திறனை மேம்படுத்துவது, செயல்பாடுகளை மிகவும் பயனுள்ளதாக மாற்றுவதற்கான வழிகள் குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. அருப்புக்கோட்டையில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட தங்கபாண்டி என்பவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தனது கணவரை போலீசார் அடித்து கொலை செய்துவிட்டதாக கூறி தங்கபாண்டியின் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறைந்த இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு லண்டன் செல்கிறார். வரும் 19ஆம் தேதி காலை ராணியின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் எலிசபெத் ராணியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக லண்டன் செல்கிறார். இதற்காக வரும் 17ஆம் தேதி டெல்லியில் இருந்து லண்டன் செல்லும் அவர் 19ஆம் தேதி நடைபெறும் இறுதிச் சடங்கில் பங்கேற்கிறார். ராணி 2ஆம் எலிசபெத் மறைவிற்கு இந்தியா சார்பில் இரங்கல் தெரிவிக்கிறார். திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற பின் செல்லும் முதல் வெளிநாட்டு பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத்தின் உடல் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் அரங்கில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. எலிசபெத்தின் உடல் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சவப்பெட்டியில் வைக்கப்பட்டு பக்கிங்ஹாம் அரண்மனையில் இருந்து வெளியே கொண்டுவரப்பட்டது. அப்போது துப்பாக்கி குண்டுகள் முழங்க மேளதாளத்துடன் சவப்பெட்டி மீது ராணியின் கிரீடம் வைக்கப்பட்டு அரண்மனையில் இருந்து எடுத்து வரப்பட்டது. இங்கிலாந்து நாடாளுமன்றம் வரை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டபோது மன்னர் சார்ல்ஸ், கமீலா, இளவரசர்கள் வில்லியம், ஹாரி ஆகியோர் பேரணியாக சென்றனர். வெஸ்ட்மின்ஸ்டர் அரங்கில் வைக்கப்பட்டுள்ள ராணியின் உடலுக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராணி எலிசபெத்தின் உடல் 4 நாட்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் தொடரில் 17 வயதான செக் குடியரசு வீராங்கனை லிண்டா ஃப்ரூவிடோவா காலிறுதிக்கு முன்னேறினார். 2வது சுற்று ஆட்டத்தில் தரவரிசையில் 130வது இடத்தில் உள்ள லிண்டா தரவரிசையில் 95வது இடத்தில் உள்ள ஸ்வீடனின் ரெபேக்கா பீட்டர்சனை எதிர்கொண்டார். இதில் தொடக்கம் முதல் தனது சுறுசுறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய லிண்டா 6-4, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார். சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் தொடரில் இந்திய வீராங்கனை கர்மன் கவுர் தாண்டி போராடி தோல்வியடைந்தார். இந்திய வீராங்கனை கர்மன் கவுர் கனடா வீராங்கனை யுஜேனி பவுஷாடை எதிர்கொண்டார். முதல் செட்டை 2-6 என்ற புள்ளிகளில் கைவிட்ட கர்மன் 2வது செட்டை டை பிரேக்கரில் 6-7 என கைவிட்டார். இதன் மூலம் போட்டியை கைப்பற்றி யுஜேனி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் பெண்களுக்கான 53 கிலோ பிரிவில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் வெண்கலம் வென்றார். 17வது உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் 53 கிலோ எடைப்பிரிவில் ஹரியானாவைச் சேர்ந்த நட்சத்திர வீராங்கனை வினேஷ் போகத் ஸ்வீடனின் எம்மாஜோனா மால்ம்கிரேனை தோற்கடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை என்ற பெருமையை வினேஷ் போகத் பெற்றுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்கும் 15 பேர் கொண்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டனாக நிக்கோலஸ் பூரனும் துணை கேப்டனாக ரோவ்மென் பவலும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தவிர யானிக் கரியா, ஜான்சன் சார்ல்ஸ், காட்ரில், ஹெட்மேயர், ஜேசன் ஹோல்டர், அகேல் ஹுசைன், அல்சாரி ஜோசப் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பிரெண்டன் கிங், எவன் லூயிஸ், கேல் மேயர்ஸ், ஒபேட் மெக்காய், ரேமண்ட் ரேஃபர் மற்றும் ஓடன் ஸ்மித் ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சிலம்பரசன் நடிப்பில் உருவான வெந்து தணிந்தது காடு படம் இன்று வெளியானது. கௌதம் மேனன், சிலம்பரசன், AR ரஹ்மான் கூட்டணியில் உருவாகியுள்ள இந்த படம் இன்று தமிழகத்தில் மட்டும் 600க்கும் அதிகமான திரையரங்குகளில் வெளியாகியது. சிலம்பரசன் திரைப்பயணத்தில் அதிக தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும் படம் என்பதால் வெந்து தணிந்தது காடு முதல் நாளில் நல்ல வசூலை ஈட்டும் என சினிமா வட்டாரங்கள் கூறி வருகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பள்ளிகளில் காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் அறிமுகம். மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுக தொண்டர்கள் வழியில்தான் தன்னுடைய அரசியல் பயணம் இருக்கும். ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். பாஜகவும் RSSம் இந்தியாவின் பலமான சகிப்புத்தன்மையின் வலிமையை பறித்து வருகின்றன. கேரளாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு.
நரிக்குறவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு. பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க முயற்சி. 1375 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டிய நிலையில் வழக்கு பதிவு. இங்கிலாந்து ராணி எலிசபெத் இறுதிச் சடங்கில் பங்கேற்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வரும் 17ஆம் தேதி டெல்லியில் இருந்து லண்டன் பயணம். வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனை வந்தது ராணி எலிசபெத் உடல். 4 நாட்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் அஞ்சலி. சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் தொடர். இந்திய வீராங்கனை கர்மன் கவுர் தாண்டி போராடி தோல்வி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.